அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பெயர் சொல், அதனுடைய தன்மைகள். அதனுடைய தன்மைகளில் இஅராப் என்று சொல்லப்படக்கூடியதும் அதே போல் தப்த் என்ற ரெண்டாவது தன்மையும் என்ன என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இதில் இஅராப் அப்படின்றதுனா என்ன, அதே மாதிரி தப்த் என்றால் என்ன என்பதை சொல்கிறாங்க. இஅராப் அப்படின்றது ரஜுலுன் என்ற வார்த்தையில் கடைசி எழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் இஅராப் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரஜுலுன், ரஜுலன், ரஜுலின் என்று அந்த ரஜுலுன் மனிதன் என்ற சொல்லில் லாம் கடைசி எழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லையா, லுன், லன், லின், இந்த மாற்றத்துக்கு பேர் தான் இஅராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பெயர் தப்த் என்பதாக சொல்கிறாங்க. பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது இல்லையா, ரஜு, ரிஜ், ரஜி என்ற இந்த மாற்றங்களுக்கு, அதாவது லம்மு, ஃபதஹ், கஸ்ர் என்ற ஹரக்கத்துகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தப்த் என்பதாகவும், அதே போல் ரஃபஅ, நஸபு, ஜர் என்று கடைசி எழுத்திலே பெயர் சொல்லினுடைய கடைசி எழுத்திலே ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு இஅராப் என்பதாக சொல்கிறாங்க. இதற்கு பெயர் தான் இஅராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரஜு என்ற ரா அண்ட் ஜீம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையுமே தப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அடுத்த முறை அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.